தெரிஞ்சுதான் இந்த இடம்னா நம்ம பேரிகார்டு இங்கே இருக்குது. இந்த கேப்பில் போய் தான் போகணும். இதில் போய் தான் போய்க்கு ரிலாக்ஸ். இல்லை சாமி விட்டுட்டேன். புரியல. நீங்கள் கிளச் பிடிச்சிருக்கீங்க. நிஜமாலுமேவா? சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? நீ என்ன பண்ணணும்? நான் பிரேக் பிடிச்சிருக்கேன். சரி, வேறு பிரேக் லைட்டாக எடுத்தால் முன்னாடி போகும். அப்புறம் பார்க்கணும் ஏதாவது வண்டி வருதான்னு சொல்லி. அப்படியா? வேறு அப்படி ஸ்ட்ரைட்டாக போகணும். ஸ்ட்ரைட்டாக போகணும். வேறு அவ்வளோதாண்ணா? என்னம்மா நான் இன்னும் ஒரு நிறைய கண்டென்ட் எதிர்பார்க்குறேன். நீ என்ன இவ்வளோ சொன்னையே, இன்னும் ஒரு விஷயத்த சொன்னியா நீ? எத்தனை கீழே வந்து நிறுத்துனீங்க? வண்டி என்ன ஆயிருக்கு இப்போ? நான் உங்கள்கிட்ட அன்றைக்கே சொன்ன மறக்கூடாதுன்னு. வண்டி நீ இங்கே எடுத்து உடனே மறுபடியும் நின்னாலுமே, செகண்ட் கீர் தேர்ட் கீர் போட்டாலுமே, வண்டி நின்றுட்டா மறுபடியும் ரீகால் ஃபஸ்ட் கீர் தான் போகலாம். புரிஞ்சுதான்? எக்ஸைட் மிதிக்கணுமா, கிளச்சிருந்து கால் எடுக்கணுமா? வண்டி போகாது ஜீவா. ஏன்னு கேட்டால் நம்ம இன்னும் கீர் போடலை. ஃபர்ஸ்ட் கீர் போட்டேன். சரி, போட்டு இல்லை. இப்போ நீ மூவ் பண்ணுற நான் பார்க்குறேன். போகலாம். லெஃப்ட்டு பார்க்கணும் சாமி. லெஃப்ட்டு பார்க்க ஒரு கிருன்னு வர்றாரு. போகலாம். கையை கொண்டு போனேன், கேப்பில் விழுந்துச்சு. கீர் விழுந்துச்சு இல்லையான்னு பார்க்கணும் தாங்க. கரெக்டாக நம்ம ரோடுமா? நம்ம ரோடு இங்கே இருக்குல்ல, இதில் போகலாம். இதில் போகலாம். செகண்ட் கியர் எப்போவுமே மெயினில் வச்சுக்கிடாதங்க. நம்ம இப்போ ஃபஸ்ட் கியர்லேருந்து மூவ் பண்ணி செகண்ட் கியர் மாறிட்டோம். மாறின செகண்ட்லேயே நம்ம வண்டியை நிறுத்திட்டாலுமே மறுபடியும் அது பேப்பர் பூரா பிளாங்க் ஆயிரும். மறுபடியும் இன்னொரு கொஸ்டின் பேப்பர் வாங்கி எழுதுகிற மாதிரி தான். டக்குன்னு மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போட்டு மறுபடியும் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ண ஓடிடலாம். யூஸ் பண்ண ஓடிடலாம். யூஸ் பண்ணு. தேர்ட் கீர் போட்டுக்கலாமா? வண்டி பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்கண்ணா. போகலாம். அவங்க வாட்டுக்கு அவங்க போய்க்குவாங்க சாமி. நீ வாட்டுக்கு நீ போ. சரியா? அவங்கள பார்த்து பயப்படாத. போகலாம். கிளச்சை விட்டுரு. ஃபுல்லாக விட்டு கிளச்சை. கால் எடுத்துரு. கிளச்சிருந்து கால் எடுத்துரு. மொத்தமாக எடுத்துரு. எக்ஸைட் யூஸ் பண்ணு. இப்போ போடுங்க தேர்ட் கீர். ரிலாக்ஸ் பண்ணிடுறோம். அப்படியே ஃபோர்த்தில் வந்தோம். அப்படியே டக்குன்னு தேர்ட் கீர் போட்டு அப்படியே ஓடிடும். அந்த கார் ஓட்டு காலை எடுத்து எக்ஸைட் யூஸ் பண்ணு. போயிடுச்சா? ரோடு கரெக்டாக இருக்கும். நம்ம பார்த்து கவனமாக ஓட்டினா சரி. அவ்வளோதான். பயப்படாமல் ரிலாக்ஸ். ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். பட் கீர் என்ன பண்ணியிருக்கணும்? போடுங்க. இந்த கேள்வி நான் கேட்கணுமா? அவனும் நம்ம ரோட்டுக்கு வந்துடுங்க. நான் கேட்கக்கூடாதுடா. போகலாம். ஹார்ன் அடிச்சிருக்கணும். தேர்ட் கீர் போட்டுருக்கணும். போகலாம். விழுந்துச்சு அம்மனும். தேர்ட் கீரில் போகுது அம்மனும். வண்டி ரோட்டுக்கு போகணும். திருப்பிட்டு போட்டுக்கலாங்கண்ணா. திரும்ப போட்டுக்கலாங்கண்ணா. தேர்ட் கீர் போட்டு 3 நாள் வச்சு போகலாம். சரிங்களா? இல்லைம்மா, 20+ மேலே போயிட்டுருக்கோம்.
சரியா? அந்த வண்டி உருன்னு போகக்கூடாது. நம்ம அது கீர் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டாலே டக்குன்னு கீரை மாற்றிடணும். போகலாம். அந்த மெயினில் வச்சுக்க. ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு டச் ஆகிட்டாலே அதுக்கு என்ன கீர் போடணுமோ அந்த கீரை போட்டு அந்த ஸ்பீடுக்கு உண்டான வேல்யூ கொடுத்துடணும். இல்லை கீழே இருக்காது, கீழே இருக்கக்கூடாது. சரியா? கீழே இருக்கக்கூடாது சாமி. 5வது கீரா போடு போடு. 5வது கீர் போட்டு 3வது கீர் போட்டுட்டேன். ஏமா தங்கா புரியல? 5 தான் போட்டியா? இல்லை நீ 4வது கீரே போடு சாமி. மறுபடியும் 3லேருந்து 5 போகக்கூடாது. மறுபடியும் 4 வா. 4 போடு. லட்சம் பிடிச்சி 4 போடு. அவ்வளோ காலையிடு. ரிலாக்ஸாக இருமா. அது விழுக மாட்டேன்லாம் கிடையாது. இதுதான் இறக்கம். அது வாட்டு கரகரன்னு போகுது. நம்மளே ஒரு மாதிரி பயத்தில் உட்காந்துக்கிறோம். இங்கடா வண்டி இப்படி போகுதுன்னு. உண்மை தானே? இப்போ அவ்வளோ பயம் இருக்கும்போது எதுக்கு 5வது ட்ரை பண்ணிட்டு நம்ம 40 தானே போயிட்டுருக்கோம். ஸ்பீடு கிராஷ் ஆகுதுன்னு சொல்லி நீ தான் அதை ஃபீல் பண்ணிக்கிட்டோம். நம்ம இந்த ஸ்பீடு கிராஷ் ஆகுது, நம்மளால் இந்த இடத்துல 5வது கீர் போட முடியும், நம்மளால் இந்த இடத்துல 5வது கீர் போட முடியாதுங்கிறது நீ தான் டக்குன்னு ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்கணும். நான் சொன்னேனே சரி வண்டி ஓரமாக எடுத்து நம்ம இங்கே டீ சாப்பிட்டு போகலாம். மனோ இப்படி நிறுத்துமா, அந்த டீ கடைக்கு நிறுத்துமா? புரியல? நான் தானே சொல்கிறேன் நிறுத்து பார்க்கலாம். புரியுதா? அந்த மாதிரி தான் நான் தான் சொல்கிறேன், நீ தான் சொல்கிறேன். அந்த டீலாம் கிடையாது. இந்த ஜட்ஜ்மெண்ட் உங்கள் கையில் தான் இருக்குது. பட் இப்போ ஸ்பீடு எவ்வளோ காட்டுது மனோ? இந்த மண்ணுக்கு போகக்கூடாதுடா தங்கம். இங்கே ரிலாக்ஸ் பண்ணிடு. எக்ஸைட்டர் விட்டுரு. இண்டிகேட் லெஃப்ட் போடு. லைட்டாக பிரேக்கு. ஃபுல்லாக கிளச். இன்னும் கொஞ்சம் பிரேக். இன்னும் கொஞ்சம் அப்படியே நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர். இன்னும் கொஞ்சம் பிரேக். திருப்பிக்கலாம். திருப்பி ஸ்டெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம எக்ஸைட் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணுவோம். என் ஃப்ரெண்டு டிரைவிங் கிளாஸ் வச்சுருக்கான். ரொம்ப வருஷமாக வச்சுருக்கான். வளர்மதி டிரைவிங் ஸ்கூல். பார்த்துருக்கியா வர்ஷினி? வளர்மதி டிரைவிங் ஸ்கூல். ஆமாம், அவங்க அப்பா ரொம்ப வருஷமாக டிரைவிங் ஸ்கூலு. இப்போ இவனும் ஒரு 10-15 வருஷமாக டிரைவிங் ஸ்கூலில் அவங்களால ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான். அவன் டிரைவிங் ஸ்கூல் போகும்போது நான் ஆட்டோ தான் ஓட்டிகிட்ருக்கேன். அப்போ பார்ப்பேன். இப்போ பார்த்தாலும் இங்கிட்டு போகும்போது ஒரு 3 பிள்ளைகளோட போகிறான், இங்கிட்டு வரும்போது 3 பிள்ளைகள் போகிறான். இதுக்கு என்னடா அப்படின்னு நினச்சேன். ரைட்டில் போனதாங்க. ரைட்டில் என்னடா இவன் அப்படின்னு நான் நினச்சேன். பட் இப்போ எல்லோரும் என்ன பார்ப்பாங்களா? அப்போ யோசிப்பேன், டே ஏர்வாடிகளா, அவங்க வந்து எங்கிட்ட மாட்டலடா, நான் தான் அவங்கள்ட்ட மாட்டியிருக்கேன். அதான் நான் தான் அவங்கள்ட்ட மாட்டியிருக்கேன். இந்த பிள்ளைகிட்டலாம் மாட்டிருக்கு. வேறு பயந்துட்டு இப்படி ஓட்டுது. ஜாலியாக ஓட்டு மனோ. ஒரு மாதிரி யோசிக்காத. நம்ம பர்ஃபெக்டாக வண்டி ஓட்டணும் அப்படின்னு யோசிக்காத. என்னால் இதுக்கு மேலே உங்களை ஜாலியாக வைக்க முடியாது, ரிலாக்ஸாக வைக்க முடியாது. புரியுதா? லெஃப்ட் நேரம் ரோடு போயிடலாம். ஆமாம், நேராக போயிடலாம். போகலாம். எக்ஸைட்டர் யூஸ் பண்ணால் போகலாம். எக்ஸைட்டர் யூஸ் பண்ணால் வாய்ப்பில்லை மனு. தேடிக்கிறதுக்கே
இங்கே வேலை இல்லை மேடம். போகலாம் எக்ஸைட் யூஸ் பண்ணி போகலாம். கீர் இருக்குது, நம்ம இதை மாற்றணும் மாற்றக்கூடாதுடா. அந்த கீருக்கு உண்டான ஃபீல் கொண்டு வந்துட்டோமா பார்த்து மாற்றணும். எக்ஸைட் யூஸ் பண்ணு சாமி, பயப்படாம ஓட்டுறா, பார்த்துக்கலாம். ஒன்றும் லெஃப்ட் வண்டி எங்கேயும் போய் இடிக்காது. பயப்படாம தைரியமாக ஓட்டு. டக்குன்னு கால் எடுத்து யூஸ் பண்ணிச்சு, அவ்வளோதான். டைமிங் யூஸ் பண்ணக்கூடாது. நல்ல பாட்டு. ரிலாக்ஸ், இங்கே ரிலாக்ஸ் 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 இன்னும் ரிலாக்ஸ். நியூட்ரல் பண்ணி செகண்ட் கீர் டக்குன்னு மெயில்டாக பர்ஃபார்ம் பண்ணணும். திருப்பி 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 அவ்வளோ மேட்ச் மேட்ச் நம்மளோட ரிலாக்ஸ். அப்படி கால் எடுத்து எக்ஸைட் யூஸ் பண்ண போயிடும். ரிலாக்ஸ். தாடிக்கிட்டு போயிடும். பட் வண்டி நம்ம கிளச்ச பிடி போட்டு வெளியே தானே பார்க்கலாம். விழுந்துச்சா, ஏன் வெளியின்னு தெரிஞ்சுதா? ரிலாக்ஸ். ரைட்டில் போகணும். ரோடு ரைட்டில் தான் இருக்குது. கொஞ்சம் கவனமாக அப்படியே மெயிலில் போகணும். போதுதா? எக்ஸைட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா போகும். ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணால் போகும். வண்டி அங்கே ரிலாக்ஸ். ஸ்பீடு பிரேக்கு, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் இன்னும் ரிலாக்ஸ் இன்னும் ரிலாக்ஸ். நியூட்ரல் பண்ணி நான் எதெல்லாம் கீர் போட்டுக்கணும். ரைட் போகலாம் 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 போகலாம். நாளைக்கு என்ன பண்ணுறது? தூங்குறீங்களா வரீங்களா? நாளைக்கு தூங்குறேன், அமைதியாக இருந்தான் அப்படிங்கிறியா? பசங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் உங்களை கிளியர் பண்ணிவிட்டு வாய்ப்பு தான் உங்களுக்கு கூப்பிட்றேன். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். அங்கே ஆப்போசிட் வர வண்டி தெரியல, நம்ம இங்கேருந்தே ரிலாக்ஸ் ஆகிடணும். இப்போ மேல ரோடு தெரியுதா? தெரியுது, கடைசி வரையும் தெரியுதா? இப்போ டக்குன்னு பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். போதுதான். பட் மண்ணுக்கு வரக்கூடாதுடா. இந்த ரோட்டில் வண்டி இல்லைன்னா நடு ரோடே நம்ம ரோடு தான், அப்படியே போய்க்கலாம். பட் ஆப்போசிட்டில் ஒரு எக்ஸல் வந்துட்டாலுமே இது நம்ம ரோடு கிடையாது. புரியுதா? போகலாம். ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா போயிடும். ப்ரெஷர் கொடுத்தா போயிடும். கொடுத்தா போயிடும். லெஃப்ட் வரக்கூடாது. அங்கே மெயினோட ஜாயின் ஆகும். அங்கே லெஃப்ட்டில் போகணும். இங்கேயே எக்ஸலேட்டரை விட்டு நீங்கள் வந்த ஸ்பீடுக்கே வண்டி போகும். ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, லைட்டாக மிதிச்சின்னா இங்கேயே நின்றுடும். மெயிலில் எக்ஸலேட்டர் எப்படி தொடுவேன் அந்த மாதிரி தொட்டுக்கிட்டே வா. அங்கே போய் நம்ம நிறுத்திட்டு அப்புறம் லெஃப்ட்டு போய்க்கலாம். சரியா? லெஃப்ட் 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 இன்னும் கொஞ்சம். பட் இங்கே நிறுத்தாமல் இவ்வளோ தூரம் வரணும். இங்கே நிறுத்தினீங்கன்னா தான் நமக்கு இங்கே என்ன வண்டி வருது வரலைங்கிறது கணிக்க முடியும். அங்கே நிறுத்தினா அங்கே என்ன வண்டி வருதுன்னு தெரியாது. போகலாமா? ஆனால் ஆடு வாங்கியிருக்கலாம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேறு அநியாயமாக போச்சு. நான் என்ன பண்ணுறது புரியல. நான் டீ கடையும் இல்லையே. அண்ணா என் பக்கத்தில் டீ கடை இருக்காண்ணா. என்ன ஒரு பேர் காது கேட்கல. ஐயோ யாரை கேட்குறது? அண்ணா இங்கே டீ கடை எங்கண்ணா இருக்கு? போயிட்டே இருக்கிறாரு. நான் சொல்லுங்க, நான் கீர் மாற்றிட்டேன். அப்புறம் எத்தனை நாள் ஆச்சு? 6
6th day. சரி சரி உங்கள்கிட்ட கடைசியாக இப்போ வரும்போது கூட ஒரு விஷயம் சொல்லிட்டு தான் வந்தேன். கீர் மாற்ற சொன்னீங்க செகண்ட் கியரில். செகண்ட் கியரில் சரி சரி. வண்டி நின்றுட்டா பேப்பர் பூரா என்ன ஆயிரும்? நான் செகண்ட் கியர் மாற்ற சொன்னா இல்லை போகலாமா? போகலாம். என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேம்மா சோளமுத்தா போச்சு, ஆஃப் ஆயிடுச்சு. சாவி ஆஃப் பண்ணிக்கோ, சாவி ஆஃப் பண்ணி சாவி ஆஃப் பண்ணி மொத்தமாக ஆஃப் பண்ணிக்கோ. இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கோ. திருப்பக்கம் அவ்வளோ மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போட்டால் போகலாம். போயிடுச்சா? இவன் டக்குன்னு வண்டியை நிறுத்திட்டு செகண்ட் கியர் போட்டுக்கிட்டு நீங்கள் தான் நான் செகண்ட் கியர் போட சொன்னீங்கன்னா நான் என்ன சொல்கிறது உங்கள்கிட்ட? இப்போ போடுங்க செகண்ட் கியர். இந்த ஆட்டோ நிற்கிதில்ல அங்கே ரைட்டில் போகணும். போகலாம் போகலாம் நம்ம இப்போயே திருப்பக்கூடாது. இங்கே வந்து அங்கே வண்டி ஏசி வருதுன்னு கவனிச்சுட்டு இப்போ திருப்பணும். திருப்புங்க போகலாம் நேரம் போகலாம். இவர் மதுமிதா கூட சிரிச்சிச்சு. ஏன்னா டக்குன்னு இவ்வளோ நாள் ஒரு 3-4 நாள் அமைதியாக இருக்கிற பிள்ளைங்க கூட நீ சிரிக்க வச்சுட்டேன். போகலாம். வேறு யார் வீடியோ வேணாம், ஒரு ஆள் வீடியோ இருந்தால் போதும். நான் கண்டென்ட் போட்டு மேலே வந்துடுறேன். போகலாம் போகலாம். சரி ப்ரெஷர் கொடு சாமி, கொடுங்க, இன்னும் கொஞ்சம் கொடுங்க. தேர்ட் கியர் போட்டுக்கலாம் தாங்க. லைட்டாக நம்மளோட வந்துடணும். அங்கே போயிட்டோம். அவங்க செகண்ட் அவருக்காக வழி விடுறக்காக வந்தோம். வழி உள்ளே போயிட்டோம். சரிங்களா? போ நீ வாட்டுக்கு போ, பயப்படாம போ. அவர் ஒதுங்கிட்டார் பார்த்தியா? அவர் தான் நம்மளை பார்த்து பயப்படணும். நம்ம அவரை பார்த்து பயப்படக்கூடாது. ஓகே? ஐயோ எல்போர்டு வண்டி வருது அப்படின்னு அவங்க தான் ஓடணும். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, இன்னும் கொஞ்சம் பிரேக்கு, இன்னும் கொஞ்சம் அப்படியே நியூட்ரு பண்ணி என்ன பண்ணுறோம்? மறுபடியும் பிரேக்கை விட்டுட்டு கிளச்சை விட்டால் வண்டி போகுதா? போகலாம். அப்படியே லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. அவனுக்கு கார் நடி ஓரமாடலுங்க தம்பி சொல்லு. போகலாம். மறுபடியும் லைட்டாக போகலாம். கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணால் ஓடிடலாம். தேர்ட் கியர் போட்டுக்கணும். மனும் அவங்க ரையை நிற்கிறாரா அங்கே நிறுத்தணும். ரைட்டு. இது அதுக்கு முன்னால் ஃபோர்த் கியர் போட்டேன் கரெக்டாக. சரி போ பரவாயில்ல, கன்ஃபியூஸ் ஆகும். ரிலாக்ஸ் போ. செகண்டுக்கு போட்டு தேர்டு போட்டிங்க. அப்படியே இண்டிகேட் லெஃப்ட் போட்டு அப்படியே அங்கேயே நிறுத்திக்கிங்க. லெஃப்ட் போட்டு அப்படியே அங்கேயே நிறுத்திக்கிங்க. அவ்வளோதான். அப்படியே நியூட்ரு பண்ணி ஹேண்ட் பிரேக் போட்டு இன்னொன்று போய் ஜாலியாக உட்கார வைக்கலாம். இப்போ பாரு காளியோட ஆட்டத்தில் நீ என்ன மது வா மது, இந்த பிள்ளை நீங்கள் அக்கா இப்படி ஓட்டக்கூடாது, இப்படி ஓட்டுங்கிற மாதிரி சொல்லணும் மது.